ஒரே ஒரு ஆள். சோ சேட். நம்ம அடுத்த தடவை இருந்து பேசாம டைமிங் சொல்லிட்டு லைவுக்கு வந்தோன்னா இந்நேரம் எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க. சே எனக்கே கஷ்டமா இருக்கு. என்னங்க இது? 2 பேர் ஜாயிண்ட். நீங்களாவது இருங்கப்பா. 2 பேர். 3 பின்னு. சரி, இன்னும் 2 பேர் ஜாயின் பண்ணட்டும். நான் எதுக்கு லைவ் போட்டேன்னு சொல்லிடுறேன். இன்னும் எதிர்பார்க்கிறேன். லைக். தேங்க்யூ. இந்நேரம் எல்லாம் ஐபிஎல் மேட்ச் பார்க்க போயிருப்பாங்க. அப்பயே நினைச்சேன் நம்ம லைவுக்கு அவன் வர போறான்ட்டு. இருந்தாலும் வந்திருக்கேன் இந்த 3-4 ஜீவன்களுக்காக. ரொம்ப நன்றி. ஹாய் ட்வின்னே. ஹாய். சரி, நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போயிடுவோமா? அதாவது நைட்டு 9 மணிக்கு முன்னாடியே என்னோட பிஜியில் ஃபுட்டு காலி ஆயிடும். பட் நான் எந்த அளவுக்கு லக்கி, என்ன எவ்வளோ வந்து பேம்பர் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் கவனிக்கணும். இப்போ டைம் தெரியுதில்ல, இங்கே பாருங்க. எனக்காக பிரியாணி வித் 2 பீஸோட. எங்க வார்டனை பாக்குறீங்களா? அழகி ஓடியாச்சு. எனக்காக பாசமா டிஃபன் பாக்ஸ்ல கொண்டு வந்து, என் வீட்டு டிஃபன் பாக்ஸ் கூட இல்ல அது, இன்னொருத்தங்க டிஃபன் பாக்ஸ், எனக்காக பாசமா பிரியாணி கொண்டு வந்திருக்காங்க. இந்த நல்ல மனசு சொல்லுங்க, இந்த நல்ல மனசு யாருக்கு வரும்? வடன் மூஞ்ச காட்டுங்க. ஒளிஞ்சு நின்று பாக்குறாங்க. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல, அதுக்கு வெக்கம் விட்டு போகல. சரி, நம்ம இப்ப பிரியாணி சாப்பிட போறோம். லைவ் எங்க பிரியாணியோட, அதாவது என்னோட சிறுசேர்ல இருக்குல்ல பிஜி, அதோட பிரியாணியோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பிரியாணி சாப்பிட போறேன் பிஜில. சாப்பிட்டு பார்ப்போம். ஐயோ, இவன் யாரா ஏலக்கா? நம்ம லைஃப்ல நல்லா போயிட்டு இருக்கும் போது எவனாவது குறுக்க வரா. சாப்பாட்லயுமா நல்லா இருக்கு, சிக்கன் பீஸ் கண்ணில் தென்படலை, இந்த உதிரியா இருக்க பாஸ்மதி ரைஸ் தென்படலை, இந்த ஏலக்காய் மட்டும் தென்படுறானே எனக்கு. சாப்பிடுவோம். பரவாயில்ல, நான் ஒண்ணுமே சாப்பிடாம ஆறிட போகுது. பின்னே சாப்பிடு. இது ஆல்ரெடி ஆறி போனதுதான், மத்தியானம் செஞ்சது. எனக்காக வார்டன் வந்து இந்த பிரியாணி நல்லா இருக்கா அதெல்லாம் பார்த்துட்டு எனக்காக கொடுத்தாங்க. ஹவுஸ் டீட்லெஸ் ஈஸ். எங்கள் பிஜிக்கு ப்ரமோஷன் பண்ணுறேன்னு மட்டும் நினைக்காதீங்க, நிஜமாவே இங்கே நிறையா நல்லா பார்த்துக்கிறாங்க பையனை. என் வீட்டுக்கு தெரிஞ்சா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? ரொம்ப ஆக்ட் பண்ணுறவங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அதுவும் நீங்களாம் எனக்கு தெரிஞ்ச மூஞ்சி வேற, நான் ஆக்ட் பண்ணால் பட்டுன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. என் வீட்டுக்கு வீடியோ கால் பண்ணேன். வீட்டில் இருக்கவங்க எந்த அளவுக்கு பிஸினா லைனுக்கே வரல, அந்த அளவுக்கு பிஸி. பிரியாணி 2வது பைட் போயிடுவோமா? நம்ம கண்ணுக்கு ஏலக்காய் கிராம்பு பட்டை தாங்க தென்படுது. சே, எந்த பக்கம் போனாலும் செருப்படினா எங்கே தான் போகிறது? போயிட்டாங்களா? கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. இது நல்லா தான் இருக்கு, சும்மா காசு. பரவாயில்லையே, சில பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்களே. ஜாயின் பண்ண நல்ல உள்ளங்கள் எல்லாத்துக்குமே இந்த லைவை மிஸ் பண்ணிட்டோமே ஃபீல் பண்ணாதீங்க, பண்ண மாட்டீங்க. இருந்தாலும் நான் சொல்றேன் நீங்க பண்ணுவீங்கன்னு. அப்படி லைவை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நான் இதை வந்து ஐஜிடிவில போஸ்ட் பண்றேன், என் யூடியூப் சேனல்லையும் போஸ்ட் பண்றேன். நீங்களாம் நினைக்கலாம் நல்லா தானே இருந்தா எதுக்கு திடீர்னு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னு. உங்களுக்கே தெரியும் நம்ம வாயெல்லாம் சும்மா இருக்குமா? 2 நிமிஷம் சும்மா இருக்குமா? கஷ்டம். பரவாயில்ல வீடியோ. வணக்கம் கவின் அவர்களே. இவர் இருக்கார்ல கவின், ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு பாருங்க வணக்கம்னு. 2009 முன்னாடில இருந்து எனக்கு தெரியும் என் வீடியோக்கு லைக் போடுற ஒரு நல்ல நண்பர். ஆக்சுவலா த்ரெட்டிங் பண்ண பாருங்க இன்னைக்கு, எனக்கு கொஞ்சம் தலைவலி. அதுக்கப்புறம் மூஞ்செல்லாம் கழுவுனோடனே ஓகே, இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்குல்ல. சாப்பிட்டு முடிச்சுட்டு பிரியாணி ரிவ்யூ போடு. நான் லைவ்லயே பிரியாணி ரிவ்யூ போடுறேனே.
ஓகேதான். நீ என்ன பண்ணாலும் இது கேர்ள்ஸ் பிஜி, இங்க உங்களுக்கு இந்த பிரியாணி கிடைக்க போறதும் கிடையாது. ஸோ ஆப்வியஸா என்னைக்காவது வேணா சொல்லுங்க, எங்க பிஜில இருந்து திருடிட்டு வந்துடுறேன். இளையராஜா ஜாயிண்ட். இது நம்ம ராயல்டில கேப்பற அந்த இளையராஜாவா? இல்ல, இது வேற யாரும் நல்ல மனுஷர் போல. ஐயோ, இந்த வீடியோ எப்படி இருந்தாலும் இளையராஜா பார்க்க மாட்டாரு, பார்த்தா அதுக்கு வேற பெனால்டி போட்டாங்கன்னா. ஆக்சுவலா இவங்க எனக்கு ஃபுட் எடுத்து வச்சது எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா காளான், பிரெட் ஆம்லெட் இதெல்லாம் சாப்பிட்டுருக்க மாட்டேன். பிரியாணி நல்லா தான் இருக்கு, பட் எனக்கு தான் கொஞ்சம் அடைக்குது. யாரும் வந்திருக்காங்க, பரவாயில்லையப்பா. சில பேர் வரீங்க என்ன மதிச்சு. ரெக்வெஸ்ட் என்னடா? வணக்கம் தங்கம், வீடியோ அக்செப்ட் பண்ணுங்க, அப்பதான் நீங்களும் லைவ்ல ஜாயின் பண்ணுவேல். வரீங்களா? கோ லைவ் வித் விஜி முருகன். என்ன தங்கம் ஆளக்கானும்? ரெக்வெஸ்ட் அக்செப்ட். அட டே நீ வாடா. டேய் அக்செப்ட் பண்ணிட்டேன்டா. இல்லை அக்செப்ட் பண்ணி 1/2 மணி நேரம் ஆகுது. உனக்கு காட்டுதா இல்லையா? அக்செப்ட் பண்ணு. மை காட். 2 ரெக்வெஸ்ட். பால் பீனியல், இவரும் நம்ம தலைவர் தான். எல்லாம் வாங்க. நான் அக்செப்ட் பண்றேன். நெட்வொர்க் இஷ்யூவா? நான் வெயிட் பண்றேன். லைஃப்ல நல்ல நேரத்துக்காக காத்திருக்கேன், நல்ல மனுஷங்களுக்காக காத்திருக்க மாட்டேனா? நெட்வொர்க் இஷ்யூவா? வை வாங்க. ஹாய் ஹேய், எப்பரா இருக்க? காலேஜ்ல பாக்குது. காலேஜ்ல போனா ஜூனியர் பசங்க பாசமா ஒண்ணு வந்து கட்டி பிடிப்பாங்கல்ல, அதுல முதல் ஜூனியர் இவதான். எப்படி போயிட்டு இருக்கு? போயிட்டு இருப்பேன், திடீர்னு ஓடி வந்து ஒருத்தவங்க கட்டி பிடிப்பாங்க, யாருன்னு பார்த்தா இவதான். ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. போங்க, இந்த சிக்கன் பீஸ நான் பார்சல் பண்ணி கூட அனுப்ப முடியாது, கேட்டு போயிடும். கலக்குங்களா? விட்டா எனக்கு கலக்கிடும். மத்தியானம் எடுத்து வச்சு பிரியாணிக்கு, மத்தியானம் வச்சு பிரியாணிக்கு இப்ப விளாக் போட்டு இருக்கேன் நானே. அக்கா அது டேஸ்டியா இருக்குமேக்கா? நல்லாதான் இருக்கும். நம்ம பிஜில செஞ்சது, ஹாஸ்டல்ல. ஹாஸ்டல்ல இருக்கீங்களா இப்போ? ஆமாண்டா. அத ஏன் கேக்குற? ஒரு சின்ன வீர தழும்பு பாரு, கையில எல்லாம் திறந்தா தழும்பு, கையில பைக்ல போயிட்டேன், ஸ்கூட்டில போயிட்டேன், ஒரு மணல் அரி தட்டிட்டு போயிட்டான். அதுக்கப்புறமேட்டு இருந்தா இல்லாட்டி சாமிக்கா போகுது. இயற்கை கொடுத்த உயிர், இயற்கையை எடுத்துக்கிட்டா சந்தோஷம் தானே. அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காருக்கா. தேங்க்யூ. வீடியோ கால் பண்ண நான் எடுக்கல, இப்பதான் பரவாயில்ல லைவ்ல ஜாயின் பண்ணிருக்கு. அது வரைக்கும் பரவாயில்ல. நம்ம லைவுக்கும் கூட்டம் வருது 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 கூட்டம் வருது. வரட்டும் வரட்டும். அப்புறம் நீ என்னடா தங்க பண்ற? நான் வந்துட்டு கிரிமினாலஜி முடிச்சேன். அது நானும் தான் முடிச்சேன். நம்ம செட்ல நிறைய பேர் முடிச்சாங்க. ஒழுக்க மட்டும் சொல்ல
சரி பேங்க்ல வேலை பாக்குறேன். பேங்க்ல நம்மளும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல, எல்லாம் சேல்ஸ் தான் விடு. நானே 4-5 பேர் ரெஃபர் பண்ணிருக்கேன் நம்ம டிபார்ட்மெண்ட்ல. இது ஹெச்ஓடி சொல்லி எனக்கு செருப்பால அடிப்பாங்க. சரி பாத்துருக்கா நானு சேத்பட்ல டிபார்ட்மெண்ட்ல என்னை இன்வைட் பண்ணிருந்தாங்க. நம்ம டிபார்ட்மெண்ட் போனேன் 2 months இருக்கும். பார்த்தேன் நானு. கவுன்சிலிங் மாதிரி கூப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். டிபார்ட்மெண்டோட கவுன்சிலிங் கூப்பிட்டு இருந்தாங்க, என்ன போனேன். சரி நம்மளையும் படிச்சு கூப்பிடுறாங்கல்ல, போகணும்ல. நம்ம இன்னும் நம்ம காலேஜ் தான் பெரிய ஆளு நினைச்சிட்டு இருக்குது. வெளியில வந்து நம்ம மேனேஜர் கிட்ட, நமக்கு மேல ஒருத்தகிட்ட, சேல்ஸ் ஹெட் கிட்ட என்ன கருமாயம் பண்றோம் நமக்கு தான் தெரியும். எக்ஸாக்ட்லிக்கா ரியாலிட்டி காலேஜ்ல வந்து எப்படி சுத்திட்டு இருந்தேன். என்ன யாராவது கேட்பாங்களா? கிளாஸ் போக மாட்டேன். எத்தனை வாட்டி டிபார்ட்மெண்ட் மேட்ச் ஓடி வாங்கி கொடுத்துருப்பேன் யோசிச்சு பாரு. எனக்கு மட்டுமா வாங்கி கொடுத்தேன், என் ஜூனியர் பசங்களுக்கு. ஆனா இப்போ என் மேனேஜர் என்னோட ஆன் டியூட்டி அப்ரூவ் பண்ண மாட்டேறாங்க. சொல்லு, நம்ம எத்தனை பேருக்கு வா வா அட்டெண்டன்ஸ், நீ வா, நீ மேட்சுக்கு வா, நான் பேசிக்கிறேன் பிடி மேம் கிட்ட. எவ்வளவு பேருக்கு ஓடி வாங்கி கொடுத்துருப்போம். என் நேரத்தை பத்தியா விதி காடு அடிக்கடிக்கு ஒண்ணு சொல்லுவாரு. கோட்ஸ்லாம் இருடா ஏதோ போட்டிருக்காங்க. சரி போறேன் பாய். எங்க அண்ணன் விரும்பிடாம பத்தியா. ஃபேமஸ் சேட்டா ஷாப் லொகேஷன் எங்க இருக்கு? தட் இஸ் பிரதர் கஃபே. கமெண்ட்ல போடுறேன், பின் பண்ற லொகேஷன். கார்லி ஸ்கூல் லெஜெண்ட். ஆமா ஆமா, இன்னும் லெஜெண்ட் இருக்கிற கார்லி ஸ்கூல்ல கோசா மெம்பர்ல இருக்கேன். இந்த கிளி கிளிக்கிறாரு இருப்பா, எல்லாம் நம்ம ஊருதான். யாரு யாரு? உங்க அப்பாவா? கொஞ்சம் அன்எஜுகேட்டட் நம்ம சரி ஓகே. உங்களுக்கு விடைபெறுகிறது விஜய் முருகன் அவர்கள். நம்ம அடுத்த தோழி யாராவது இணைகிறாங்களான்னு பாப்போம். இணைப்புல இருக்கீங்களா? இணைப்பு துண்டிக்கப்பட்டிருச்சு தானே? பாய். இதற்கப்புறம் துண்டிக்கப்படவில்லை என்றால் நான் துண்டிக்கப்படுவேன் லைவில். பாய். ஆல் தி பெஸ்ட். பாய். டேக் கேர். அடுத்து யாரு பாப்போமா? கார்லி ஸ்கூல் ஸ்பீக்கர். ஆமாங்க, ஸ்பீக்கர் தான் நானு. எவ்வளோ பேசிட்டு இருப்பேன். லைஃப் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. சில விஷயத்த சிரிப்பா சொல்லிட்டு விட்டுடுறோம். ஆனா உள்ளுக்குள்ள என்னமோ ஸ்டில் இந்த விஷயத்தெல்லாம் கேட்கும் போது ஒரு வலியும் இருக்கு. நல்லா தூங்கி எழுச்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அழகான கனவு ஞாபகம் கூட இருக்காது, பட் சம்திங் ஸ்பெஷலா இருக்கும்ல. அந்த மாதிரிதான் சில மெமரிஸ் எல்லாம் கேரி ஃபார்வர்ட் பண்றதுக்கு ரொம்ப ஆடா இருக்கு. சரி, இப்ப ஃபீல் பண்றோம், ஸ்டார்ட் ஆகாது. சரி, வேற யாரு? பேசாம நம்ம ஏன் டெய்லி லைவ் வரக்கூடாது? கோட்ஸ் எல்லாம் எதுல எழுதுறீங்க? ஆக்சுவலி கோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் எழுதலாம் மாட்டேன், டைப் பண்ணுவேன். என்னோட இதுல வந்து வாட்ஸ்அப்ல செகண்ட் சாட் ஓபன் பண்ணி டைப் பண்ணிட்டு அத காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு எய்தர் இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல குவாட்ஸ் மேக்கருக்கு ஒரு பேஜ் இருக்கு,
ரெண்டுத்துல எதுலயாவது போட்டு போஸ்ட் பண்ணிடுவேன். பட் இப்போ ரீசெண்டா குவாட்ஸ் எல்லாம் போறது இல்ல பிரதம். ஒன்லி வீடியோஸ் அண்ட் புதுசா vlog. நம்ம யூடியூப் சேனல் பேரு பிரதீக்ஷா ஸ்பீக்ஸ். நீங்க யூடியூப்ல போயிட்டு சர்ச் பண்ணீங்கன்னா பிரதீக்ஷா ஸ்பீக்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா நான் வந்துருவேன். Falling down is accident. Making come up life is your choice. புரிஞ்சுட்டல? உன் வார்த்தைய நான் ஸ்கூல்ல எவ்வளவு மதிச்சிருக்கேன் அதே மாதிரி இங்கேயும் மதிப்பேன். வேற யாரும் சார்மிங் சோல் அண்ட் ஒன் அதர் ரெக்வெஸ்ட் டு பி லைவ். யார் பாரு? பவி. ஓகே, we are doing live with பவி. ஏங்க வாங்க. என்னங்க யாருங்க அது? ஏன் டிக்ளைன் பண்ணீங்கோ? என்னங்க போயிட்டீங்க? வந்த வேகட்டா போயிட்டீங்களே. பிரியாணி சாப்பிட்டுருவானாலும் தெரியல. வேற யாராவது ரெக்வஸ்ட் தாங்களே. தர்மா ஸ்ட்ரைக்ஸ் அக்செப்ட் பண்ணுவோமா? தர்மா ப்ரோ நீங்க தான் இப்ப அக்செப்ட் பண்ணும். நான் குடுத்துட்டேன். நெட்வொர்க் இஷ்யூ. உங்களுக்கும் அப்படி சொல்றாதீங்க. உங்க வீட்டுல நைனா எதுவும் சொல்ல மாட்டார்ல. எங்க வீட்டு நைனா வந்து தாம்பரத்துல தூங்கிட்டு இருப்பார். நான் வேற லொகேஷன்ல எல்லாம் இருக்கேன். அந்த தைரியம் இல்லனா மட்டும் எங்க அப்பானா எனக்கு பயம்லாம் இல்லைங்க. பயம் தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி முடிச்சிடலாம் பார்க்கலாம். கஷ்டமா இருக்கு. ஓகே, லாஸ்ட் பைட் போயிட்டு இந்த லைவ் முடிச்சுக்கலாம் இருக்கேன். இதுக்கப்புறம் முன்னாடி அறிவிப்பு கொடுத்துட்டு லைவ்க்கு வரலான் இருக்கேன். டாடா. உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்களாச்சு பிரதீக்ஷா. டாடா. ஐயோ மறந்துட்டப்பா லைவ் எப்படி முடிக்கிறதுன்னு. கண்டுபிடிச்சிட்டேன். எக்ஸே. இங்கேயும் எக்ஸா? ஓலி